சிட்டி யூனியன் பேங்க் ஆல் இன் ஒன் ஆப்ல இருந்து வீடியோ KYC மூலமா வீட்ல இருந்தே பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம். வீடியோ கால்லயே வெரிஃபிகேஷன் முடிஞ்சிரும். சிட்டி யூனியன் பேங்க். திபெத்துடன் தான் அருணாச்சல் பிரதேசம் எல்லையை பகிர்ந்து கொள்கிறது. சீனாவுடன் இல்லை என்று அம்மாநில முதல்வர் பேமா கண்டு பதிலடி கொடுத்துள்ளார். இந்தியாவின் வடகிழக்கு மாநிலமான அருணாச்சல் பிரதேசத்தை சீனா நீண்ட காலமாக சொந்தம் கொண்டாடி வருகிறது. அம்மாநிலத்தில் பல பகுதிகளின் பெயரை சீனா மாற்றியுள்ளது. மேலும் அருணாச்சல் பிரதேச எல்லையில் சீனா குடியிருப்புகளை அமைத்து வருகிறது. இந்நிலையில் அருணாச்சல் பகுதிகளின் பெயர்களை சீனா மாற்றியது குறித்து அம்மாநில முதல்வர் பெமா காண்டுவிடம் கேள்வி கேட்கப்பட்டது. அப்போது அவர் கூறுகையில், இந்தியாவின் எந்த பகுதியும் சீனாவுடன் நேரடியாக எல்லையை பகிரவில்லை. பூட்டானுடன் 150 கிலோமீட்டர் எல்லையையும், மியான்மருடன் 550 கிலோமீட்டர் எல்லையையும், திபெத்துடன் 1200 கிலோமீட்டர் எல்லையையும் அருணாச்சல் பிரதேசம் பகிர்கிறது. 1950ஆம் ஆண்டு திபெத்தை வலுக்கட்டாயமாக சீனா ஆக்கிரமித்தது. எனவே இது இந்தியா திபெத் எல்லை என்றே வரலாற்று ரீதியாக அறியப்படுகிறது. அருணாச்சல் பிரதேசத்தின் பகுதிகளின் பெயரை மாற்றுவது சீனாவுக்கு புதிதல்ல. ஏற்கனவே 5 முறை அவர்கள் பெயரை மாற்றியுள்ளனர். இதில் ஆச்சரியம் எதுவும் இல்லை என்று பெமா காண்டு கூறினார். மேலும் திபெத்திய புத்த மத தலைவர் தலாய் லாமாவுக்கு பாரத ரத்னா வழங்குவது தொடர்பாக மத்திய அரசுக்கு பரிந்துரை கடிதம் எழுத இருப்பதாகவும் பெமா காண்டு தெரிவித்தார்.